நம்ம வந்து செடிக்கு தண்ணி ஊற்றலாமேன்னு போனால் அப்போ தான் எல்லா செடியும் வாடி கிடந்தது நான் பார்த்தேன். சரி வாங்க என்னென்ன இது வாடி கிடக்குன்னு பார்க்கலாம். இது வாங்க பார்க்கலாம். துளசி வேறு பாடி கிடந்துச்சு. துளசி வேறு வாடி கிடந்தது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஆனால் நம்ம சீக்கிரத்தை ஒழிச்சு வச்சுருந்தேன். நம்ம ஃபஸ்ட்டு பாட்டு இதே வாடி தான் கிடந்துச்சு. இதெல்லாம் எதுக்கு அப்படின்ட்டு வாங்க அடுத்த செடி டேபிள் ரோஸாக பார்க்கலாம். டேபிள் ரோஸ் நல்லா இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் நம்ம வளர்த்த டேபிள் ரோஸ், அதாவது விளக்குற டேபிள் ரோஸே நல்லாதான் இருந்துச்சு. அப்புறம் துளசி கொஞ்சம் வளர இருந்துச்சு. கீழே டேபிள் ரோஸ் கீழே டேபிள் ரோஸ் வளர ஆரம்பிச்சு. வேப்பமல்லிக்கு அப்படியே கருகி போச்சு. அப்புறம் நம்ம கொத்தமல்லி, அதாவது புதினாவை போய் பார்த்தா நல்ல செம்மையாக தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சி. சரி, இந்த வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். அடுத்து நம்ம மாங்காய் செடியை போய் பார்த்தா எவ்வளோ மாங்காய் கொத்தா தொங்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பார்க்க ஆச்சரியப்பட்டேன். சரி வாங்க இதுக்கு